நம்ம இதுவரைக்கும் ஆல்ஃபபெட் ரைம்ஸ் பார்த்தோம் அண்ட் ஆல்ஃபபெட் ஓரல் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபபெட் ஸ்மால் லெட்டர்ஸு. மிஸ் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு எழுதி காட்டுவேன். நீங்கள் அதை பார்த்து எழுதணும். ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ ஸ்லாண்டிங்கில் ஆரம்பித்து லெஃப்ட் கர்வ் போட்டு கர்வை க்ளோஸ் பண்ணி லைட்டாக எழுத்துவோம். திஸ் இஸ் ஏ. இந்த லெட்டருக்கு என்ன மிஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன்? ஏ ஃபார் ஆப்பிள். நீங்கள் சொல்லுங்கள். ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆண்ட். இந்த ஏ லெட்டரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? அ. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? அ. நெக்ஸ்ட் லெட்டர் பி. Touch the middle line to top line. This is small b. B for ball. B for சொல்லுங்க பாப்போம். B for ball, B for bat. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ப. நெக்ஸ்ட் லெட்டர் small c. This letter is small c. Okay. C for சொல்லுங்க பாப்போம். C for cat, C for catch. இந்த லெட்டரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? க. நெக்ஸ்ட் லெட்டர் D. This letter is small d. D for doll. D for உங்கள் வீட்டிலலாம் வளர்ப்பீங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல? எல்லோரும் சொல்லுங்கள் பார்ப்போம். மிஸ் என்ன சொல்லி கொடுத்தேன்? D for dog, D for doll. குட். ஓகே இந்த லெட்டர் எப்படி ஃபோனிக் சவுண்ட்ஸில் எப்படி சொல்லணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ட. டி எப்படி சொல்லணும்? ட. நெக்ஸ்ட் லெட்டர் இ. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? ஸ்மால் இ. இந்த இயை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னா இ. ஓகே. இ ஃபார் எக், இ ஃபார் எலஃபண்ட். இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? எ. இந்த இ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? எ. நெக்ஸ்ட் லெட்டர் எஃப். ஸ்மால் எஃப். மிடில் லைன்லேருந்து டாப் லைன், டாப் டு பாட்டம் வரைக்கும் டச் ஆகும் இந்த லெட்டர். ஓகே. எஃப். திஸ் இஸ் ஸ்மால் எஃப். எஃப்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? எஃப் ஃபார் ஃப்ராக், எஃப் ஃபார் ஃபிஷ். ஓகே. இந்த எஃப் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? ஃப. இந்த எஃப் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? ஃப. மிஸ்ஸோட லிப்ஸை நல்லா பார்க்கணும். மிஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனோ அது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்க போகுது ஜி. ஜி எப்படி போனால் நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி ஸ்லாண்டிங் லைனில் ஸ்டார்ட் பண்ணி பாட்டம் லைன் டச் ஆகணும். ஜி. இந்த லெட்டர் பேர் என்ன? ஜி. ஜி ஃபார் கோட். நெக்ஸ்ட் என்ன வரும் சொல்லுங்கள்? ஜி ஃபார் கோட், ஜி ஃபார் கேர்ள். குட். ஓகே. இந்த ஜி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? க. நெக்ஸ்ட் லெட்டர் ஹெச். மிடில் லைன் டச் பண்ணி டாப் லைன் டச் பண்ணி this is H. H for hen. H for hen. H for helicopter. இந்த H எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? ஹ. H எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? ஹ. நெக்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் I. நெக்ஸ்ட் என்ன லெட்டர்? ஸ்மால் I. ஐக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் மிஸ்ஸு? ஈஸியாக சொல்லலாம். அது இல்லைன்னா நம்மளால் எழுதக்கூட முடியாது. இப்போ என்ன? இங்க். குட். ஐ ஃபார் இங்க், ஐ ஃபார் இக்ளூ. இந்த ஐ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? இ. நெக்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் ஜே. நெக்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் ஜே. ஜே ஃபார் மிஸ் ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா
வீட்டில் எல்லாம் தண்ணி குடிப்பீங்கன்னு எதில் குடிப்பீங்க? ஜக். குட். J for jack. J for சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். கரெக்ட். J for jack. J for jellyfish. இந்த J எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா? J. Next letter K. Small K. The next letter is K. K for kite. K for kangaroo. இந்த letter எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? K. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? K. Next letter small L. Small L. L for king of forest. Good. L for lion. L for ladybug. இந்த L எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? ல. இந்த L எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? ல. லெட்டர் என்ன பார்க்க போறோம்னா M. Small m. இந்த small m மிடில் லைனுக்குள்ளே தான் நிற்கணும். மிடில் லைன்லேயே தான் எழுதணும். This letter is small m. M for என்ன எக்ஸாம்பிள் மிஸ் கொடுத்தேன்? M for monkey. M for mat. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? ம. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? ம. Next letter is N. Small n. N for இது பேர் என்ன? This is nose. This is a nose. N for nose. N for nurse. நமக்கு இன்ஜெக்ஷன் போடுற மேம் இருப்பாங்கல்ல ஹாஸ்பிட்டலில், அந்த மேமை வந்து நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? ந. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? ந. Next letter is O. Letter என்ன letter? Small o. O for owl. O for ocean. Letter எப்படி pronounce பண்ணும்? O. Letter small p. லெட்டருக்கு ஈஸியாக மிஸ் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? தோகையை விரிச்சு ஆடுன்னு மிஸ் சொன்னேன்னா? குட். பீகாக். P for peacock. P for parrot. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? ப. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? ப. நெக்ஸ்ட் லெட்டர் Q. Okay, next letter is Q. Q for wing. Q for quail. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? கு. கு. Next letter small r. This letter is small r. R க்கு என்ன சொன்னோம் மிஸ்? R for கரெக்டாக சொல்லுங்க. R for rat. R for rainbow. R for very good. சூப்பராக எல்லாரும் ஆன்சர் பண்ணுறீங்க கேட்க. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? ர. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? ர. நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மால் s. திஸ் லெட்டர் இஸ் ஸ்மால் s. எஸ்ஸுக்கு மிஸ் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? S for sand. S for snake. ஓகே. எஸ். இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? இஸ். இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? இஸ். ஓகே. நெக்ஸ்ட் லெட்டர் எஸ்ஸுக்கு அடுத்து என்ன லெட்டர் வரும்? டி. எஸ்க்கு அடுத்து என்ன வரும்? டி. Small t. T for நம்ம national animal tiger. Good. T for tiger. T for tortoise. இந்த T எப்படி pronounce பண்ண? T. இந்த T எப்படி pronounce பண்ணும்? T. Next letter U. This letter is U. U for umbrella. U for ஒத்த கொம்பு உள்ள குதிரைன்னு சொன்னோமா? U for umbrella. U for unicorn. லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? அ. நெக்ஸ்ட் லெட்டர் V. This letter is V. Vனா மிஸ் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேன். குட்.
எல்லாரும் ஸ்கூலுக்கு வேனில் போவோம், ஸ்கூலுக்கோ டூருக்கோ வேனில் போவோம். குட். V for van, V for vegetables. ஓகே, இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? வ. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? வ. நெக்ஸ்ட் லெட்டர் W. W for watermelon. W for watermelon. W for இன்னொரு வேர்டு என்ன சொன்னேன் மிஸ்ஸு? சொல்லுங்க பார்ப்போம். அது தமிழ் திமிங்கலம் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? வேல். குட். இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? வ. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? வ. நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் X. This is X. The letter, then a letter X. X for X-ray. X for Xmas tree. Xmas tree எல்லாரும் பார்த்துருப்பீங்க கிறிஸ்மஸ் அப்போ. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? X. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? X. Next letter is Y. Next letter என்ன? X அடுத்து என்ன வரும்? Y. Good. Small Y. Y for yacht. Y for yacht. Y for yellow. Good. எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. இந்த Y எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? E. Y எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? E. நெக்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர் C. Small z. இது என்ன லெட்டர்? Z. Z for zebra. Z for zoo. இந்த லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? இஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் ஆல்ஃபபெட் ரைம்ஸ், ஆல்ஃபபெட் ஓரல் வித் ஆல்ஃபபெட் எப்படி எழுதணும், ஸ்மால் லெட்டர்ஸ், இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வீட்டில் ரைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.